கண்மணி. யார் இந்த கண்மணி? பொண்ணா பிறக்கிற எல்லா ஜீவன்களும் இந்த உலகம் உருவாக்கி வச்சிருக்கிற கோட்பாட்டுக்குள்ள வளைஞ்சு நெளிஞ்சு மற்றவங்க தேவைக்கும் எதிர்பார்ப்புக்கும் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் சிரிக்கணும்னு இப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பாரத்தை மயிலருக்கு தானே எவ்வளவு கூடுனாலும் பாரமாகாதுன்னு ஒவ்வொரு பொண்ணுங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு பொதிவண்டி மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறவ தான் இந்த கண்மணி. ஒவ்வொரு வீட்டிலையும் குரல்கள் நசுக்கப்பட்ட, எண்ணங்கள் சிதைக்கப்பட்ட, கனவுகள் கருவறுக்கப்பட்ட, லட்சியங்கள் அலட்சியப்படுத்தப்பட்ட சாதாரண வீட்டு பெண்மணி தான் இவ. ஆனால் இதையெல்லாம் இன்னும் எவ்வளவு காலம்? இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் சராசரி பொண்ணோட வாழ்க்கை. ஆனால் கண்மணி யார் இந்த கண்மணி? ஏ தாமர, ஏய், உங்க அப்பா ஃப்ரெண்ட் வீட்டு கல்யாணத்துக்கு போறதாண்டி சொன்னாரு. என்னடி இது? அது தெரியாம தானே நானும் நிக்கிறேன். மூடி நில்லு. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க வைதேகி? வீட்டுக்கு நீ தானே பெரிய மனுஷி. வீட்டில் போய் ஆலம் கரைச்சிட்டு வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் உள்ள அழைச்சிட்டு போ. என்னையா, என்ன இது கூத்து? ஊர் உலகத்துல இப்படி ஒரு அசிங்கம் நடக்குமா? என்ன பேச்சு பேசுற? நான் தான் உனக்கு போன்ல ஏற்கனவே சொன்னேன்ல, இப்படி வாசல்ல வச்சுதான் இதை பேசணுமா? இந்த பாரியா, நீ ஒன்னும் இவனை தனியா பெத்துக்கல. இவன் விஷயத்துல உன்னை விட பெத்தவ எனக்கு தான் அதிக உரிமை இருக்கு. யார கேட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ண? வைதேகி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். முதல்ல போய் இவங்களுக்கு ஆர்த்தி எடு. பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? போன வாரம் தான் தம்பிக்கு அப்படி கல்யாணம் பண்ணு, இப்படி கல்யாணம் பண்ணு, குடும்பமே ஆசையா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இப்படி திடுதிப்புன்னு ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்னப்பா இதெல்லாம்? தாமரை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அட என்னங்க மாமா, ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு போனோமா, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோமா, ஒரு பாயசத்தை குடிச்சோமா, அப்புறம் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு 500 1000 மொய்ய வச்சோமான்னு வந்துகிட்டே இருக்கணும். அத்தான முறை. நீங்க என்னன்னா அதை விட்டுட்டு மச்சனோட வாழ்க்கையை பாழாக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. அந்த நினைப்பெல்லாம் அவருக்கு இருந்தா தானே மாப்பிள? இத பாருங்க, இது மட்டும் ஃபாரின்ல படிக்கிற நம்ம கடைசி பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உன்னை அப்பான்னு கூட கூப்பிட மாட்டான். இந்த பாரியா, நீ மட்டும் தனியா இருந்து நடத்தி வச்ச இந்த கல்யாணத்துல எங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. இவளை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்களோ அங்கேயே போய் தலைமொழிகிட்டு வாங்க. ஆமாங்க மாமா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். என்ன கரெக்ட்? அது வந்து நான் பா, நீங்க ஏதாச்சும் பேசி சமாளிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க பண்ணது தப்புதான். ஆமா, நான் பண்ணது தப்புதான். அப்பா வேண்டாப்பா, என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் சொல்றது ஒரு தடவை. நான் என்ன பண்றேன்னு என் புத்திக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். அப்பா, இந்த பார், என் கடைசி காலத்துல நானும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தா என் நண்பனும் இதை தானே பண்ணியிருப்பான். அவனை தவிர வேற யாரும் என் மானத்தை காப்பாத்திருக்க முடியாது.
நான் உங்க எல்லாருக்கும் பொறுமையா சொல்லி புரிய வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க யாரும் பொறுமையா இல்லையே. ரொம்ப சந்தோஷம். நடந்த எதையும் மாத்த முடியாது வைதேகி. ஆரத்தி எடுத்துட்டு வந்து நம்ம மருமகளை உள்ள கூட்டிட்டு போ. எது மருமகளா? யாரு இவளா? நீங்க அப்பாங்கிற ஒரே காரணத்தினாலதான் இவ்வளவு நேரம் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு அமைதியா இருந்தேன். கண்ணா, அப்பா என்ன சொல்ல வரேன்? பா இருங்கப்பா. மற்றவங்க மாதிரி இல்லாம உங்க மேல எனக்கு தனி மரியாதை இருக்கு. அதனாலதான் ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம இவ கழுத்தில் நான் தாலி கட்டினேன். காரணம் அவ்வளோ பேர் சபையில நீங்க அசிங்கப்பட்டுற கூடாதுன்னு. மற்றபடி இது முறைப்படி நடந்த கல்யாணமும் இல்லை, அவளுக்கு நான் கொடுத்தது வாழ்க்கையும் இல்லை. கண்ணா, யாராவது அட்வைஸ் பண்றான் ஆறுதல் சொல்றான் ரூமுக்குள்ள வந்தீங்க அவ்வளவுதான். மச்சான், நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. இவ எங்க இருந்து வந்தாலோ அங்கேயே அவளை பைசல் பண்ணி அனுப்பி விட்டுறேன். இல்லைங்க மாமா, மச்சான் ஒரு ஆறுதல். வைதேகி, இப்ப நீ ஆரத்தி எடுத்து நம்ம மருமகளை உள்ள கூப்பிட போறியா இல்லையா? அப்பா, என் மருமகளை நான் தான் வரவேற்கணும்னு இருந்தா அதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. நானே ஆர்த்தி எடுக்கிறேன். என்னம்மா, நல்ல காரியம் நடக்கிறப்ப அழக்கூடாது. இல்லப்பா. உன் வலது கால எடுத்து வச்சு உள்ள போம்மா. இப்படி நடந்துருச்சு. சனியம் பிடிச்சது. இதெல்லாம் சீக்கிரம் வெட்டி விடணும், அப்பதான் நமக்கு நல்லது. ஃபு. ஆமாங்க அத்தை, இதெல்லாம் ரொம்ப நாள் வளரக்கூடாது. வெட்டி விட்டுருங்க. என்னம்மா இங்கேயே நிக்கிற? உள்ள போம்மா. எந்த நேரத்துல என்ன வேலை பண்ணிட்டு இருக்குது பாரு. என்னது? ஒண்ணும் இல்ல, நீ உன் வேலையை பாரு. அப்புறம் எதுக்கு வாய் முணுமுணுக்குது? ஆமா, நடு வீட்டுல நகத்தை வெட்டுறது ரொம்ப நல்ல பழக்கம். மொத்த நகத்தையும் வெட்டி முடியும்னு சொல்ல வந்தேன். எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலைய பாருங்க. இப்படி சொல்லுமா? பாப்போம்.
கண்மணி, நீ போய் விளக்கேத்துமா. போம்மா, போய் விளக்கேத்து. ம். மண்ணு 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 மாதிரி நின்று வந்திருக்கேடா. அப்பாவோட மானத்தை காப்பாத்த தாலி கட்டுன்னு சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? மயிராண்டி, அங்க எதுவும் பேசாம இங்க வந்து புலம்பிட்டு இருக்கேன். தாலி கட்டினா இது கல்யாணம் ஆயிருமா? நான் சொல்லணும். இது ஏன் கல்யாணம் நான் சொல்லணும். காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். பார்த்துக்கலாம், கோவப்படாத. இது உன் லைஃப், நீ தான் முடிவு எடுக்கணும். யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது, சரியா? பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஆண்டவா, இந்த விளக்கை யாரு வேணாலும் ஏத்தலாம். ஆனா நீ இன்னைக்கு ஏத்துனது ஒளி மட்டும் இல்லம்மா, இந்த குடும்பத்துக்கான முதல் வெளிச்சம். ஏன்பா இப்படி நடிக்கிறீங்க? யாருக்குமே என்ன இந்த வீட்ல பிடிக்கல. ஆனா என்ன, அந்த எண்ணெயில சேர்ந்து எறிகிற திரி மாதிரி என்னையும் சேர்த்து வச்சு பாக்குறீங்க. சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியாதுமா. ஆனா அதுக்கான காரணம் நாம வாழ்ந்து காட்டும் போது தாம்மா தெரியும். வாழ்றதே சிக்கலா இருந்தா சிக்கலெல்லாம் சமாளிச்சு வாழ்றது தாம்மா வாழ்க்கை. சரி, இப்ப நீ விளக்கேத்திட்டில்ல, ஒரு மருமகளா உனக்கு இன்னொரு கடமையும் இருக்கு. வா வாமா. ஏய் தாமரை, கேளு கேளு. மா, என்ன? என்னம்மா இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்திருக்க? அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற? அட என்னங்கத்த நீங்க இவ்வளோ வெள்ளவந்தியா இருக்கீங்க? 3 மாசத்துக்கு முன்னாடி கண்ணனுக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறப்போ அப்ப என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்னவோ உங்க அண்ணன் பொண்ணை தான் கட்டி கொடுப்பேன்னு தையா தக்கான்னு குதிச்சிங்க. இப்ப என்னன்னா யார் என்னன்னு தெரியல, எவ்வளோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்காரு, பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. ஏன்ட்ட இந்த வீட்டில் உங்க செல்வாக்கு அவ்வளோதானா? டம்மியாத்த நீங்க. இல்லத்த, இந்த வீட்டில் நீங்க டம்மியா இருந்தா நல்லா இருக்காது, அதான் சொல்ல வந்தேன், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ நீ இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. அடியே, உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சதை விட உங்க அப்பனை பத்தி தெரியல. என்னம்மா குழப்புற? ஆமாண்டி, நான் பாட்டுக்கு தையா தக்கான்னு குதிச்சேன்னு வச்சுக்குவேன், அந்த ஆளு பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிடுவாரு. என்னங்கத்த சொல்றீங்க? ஆமா மாப்பிள, இவ்வளோ நடந்தும் நான் அமைதியா போறேன்னா எல்லாம் ஒரு காரணமாக தான். அவ இப்பதானே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கா. கொஞ்சம் பொறுமையா இருந்து என் ஆட்டத்தை மட்டும் பாருங்க. முன்வாசல் வழியா வந்தவளை நான் பின்வாசல் வழியா அடிச்சு துரத்துறேன். காட்டுறேன் நான் யாருன்னு காட்டுறேன். தாமரை மாப்பிள, அத்தை, வெயிலுக்கு ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சா உடம்புக்கு நல்லது தானே மாப்பிள? ஆமாங்க. கண்மணி, கண்மணி. அப்பா, என்னம்மா அங்க அடுப்புல பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? புரியுதுமா, அந்த பால் கொதிக்கிறத விட உன் மனசு கொதிச்சு போயிருக்கு. அப்பா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க செஞ்ச இந்த உதவிய யாரும் பேச்சுக்கு கூட சொல்ல மாட்டாங்க.
ஒரே சமயத்துல என் அப்பாவோட கௌரவத்தையும் என் மானத்தையும் காப்பாத்திருக்கீங்க. ஆனா எனக்கு இது வரைக்கும் போதும். என்னால உங்க வீட்ல பிரச்சனை வேண்டாம். என்னம்மா பேசுற நீ? இந்த வீட்டுக்கு மருமகன்னு திடுதுப்புன்னு நீ வந்து இறங்குனா எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசத்தான் செய்வாங்க. அதுக்காக தெய்வ சாட்சியா நடந்த கல்யாணம் இல்லைன்னு ஆயிருமா? உனக்கு தெரியாதுமா, இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா நான் தனிமரமா தான் இருக்கேன். உன்னை நான் இப்போ என் பொண்ணா தான் பாக்குறேன். இந்த குடும்பத்துக்காக நீ இங்க இருக்கணுமா? எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன, முதல்ல எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடு. போமா. போமா, போய் கொடு. ஏய், யார கேட்டு சமையல் கட்டுக்குள்ள போன? அம்மா முதல்ல காஃபி எடுத்துக்கோங்கம்மா. ஏய், யாருக்குடி அம்மா? மரியாதை கெட்டுக்கும் பாத்துக்கோ. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏண்டி நல்லா நடிக்கிறியேடி. மாமியார அம்மான்னு கூப்பிடுற, மாமனார அப்பான்னு கூப்பிடுற. ஒருவேளை நடிச்சு கவுக்குறோளா இருப்பியோ? அண்ணி, உங்க கோபம்லாம் நியாயமான விஷயம்தான். ஆனா இது எதுவுமே நான் கொண்டு வரல, உங்க வீட்டு உழைப்பு. தயவு செஞ்சு காஃபி எடுத்துக்கோங்க. ஓஹோ, எங்க வீட்டோட தலைவியே எங்க அத்தை தான். அவங்களுக்கு முன்னாடியே உபதேசம் பண்றியா நீ? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைண்ணே. ஏய், உன் கையால தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கே நான் யோசிப்பேன். ஆனா நீ என்னடானா டீ எடுத்துக்கோ காஃபி எடுத்துக்கோன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கியா? என் பையன் என்ன சொன்னான்? நீ அவனுக்கு பொண்டாட்டியும் இல்ல, அவன் உனக்கு கொடுத்தது வாழ்க்கையும் இல்ல, நீ இந்த வீட்டு மருமகளும் இல்ல. இல்லம்மா, அது வந்து இது என்ன வீடா இல்ல மார்க்கெட்டா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டேய், இவள நம்ம ஏத்துக்கவே ரெடியா இல்ல. இவன் என்னன்னா அந்த வீட்ல உரிமை கொண்டாட ரெடி ஆயிட்டு இருக்கா. பாத்தியா, காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. நாடகக்காரி. காஃபி எடுத்துக்கோங்க. ம், ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு. அது உனக்கு நல்லதே இல்லையோ எங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது.